என் தங்கப்பிள்ளையே, விஜயதசமி மற்றும் திருவோணத்தினுடைய இந்த வியாழக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் தாயானவள் வெற்றி களிப்பில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னை தேடி நடக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மையான விஷயம் என்று நான் ஒவ்வொன்றையும் எப்பொழுதுமே கவனமாக பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் என்னவென்று உணர்ந்து அதில் உனக்கு நான் தர வேண்டிய சந்தோஷங்களை எல்லாம் மன உறுதியோடு கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்கென்று நான் தரக்கூடிய எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு உன் தாயானவள் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும். விஜயதசமியினுடைய நாளில் என் பிள்ளை துர்க்கை அம்மன் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிசயங்களை நிகழ்த்தி கொடுப்பாள். தன்னுடைய கோபம் தணிந்து ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை வீழ்த்திவிட்ட மகிழ்ச்சியில் நீ கேட்ட வரத்தை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுப்பாள். திருவோண நட்சத்திரம் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பெருமாளினுடைய ஆசிகளையும் அன்பையும் உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடக்கிறது நம்மை சுற்றி, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பது எல்லாம் உனக்கு சில நேரங்களில் புரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்று எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்று நாம் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை என்று என் பிள்ளை சொல்லி புலம்புகின்ற அளவிற்கு ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது. அதே நேரத்தில் ஒரு சில சந்தோஷங்களும் உன்னை தேடி வருகின்றது. ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்கிறாய். ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்கிறாய். உன்னை தேடி நடக்கக்கூடிய எல்லாமும் உன்னை இந்த சூழ்ச்சிகளிலிருந்து வெளியே எடுத்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கைமேல் பலனை இப்பொழுது எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய நம்பிக்கை அங்கே வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் உன் அம்மா உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய நம்பிக்கையினால் நீ பெறுகின்ற இந்த வெற்றி வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு நிலையான ஒரு வெற்றியாக இருக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய உண்மையான சிந்தனைகளினால் நீ பெறக்கூடிய ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தருவதாக நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையை, எதற்காக வருத்தப்படுகிறோம்? எதற்காக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நாம் மனம் வேதனைப்படுகிறோம் என்று சற்று சிந்தித்து பார். உனக்கே சில உண்மைகள் தெரிய வரும். இத்தனை காலமும் நீ தொலைத்திட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பது உனக்கே புரிய வரும். உன்னை சுற்றி சுற்றி வந்து எப்பொழுதும் உனக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கின்ற இந்த வராகி உடனிருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை அல்லவா? எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை அல்லவா? உன்னை சூழ்ந்து இதுவரையிலும் நீ பட்ட வேதனைகளும் துன்பங்களும் போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்த வேண்டும். நான் வெற்றி களிப்பில் வருகிறேன். அதுவும் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு உனக்கு பல தடங்கல்கள் வரும் என்று அம்மா இத்தனை ஆணித்தரமாக சொல்கிறேன் என்றால் இதில் ஏதோ ஒன்று உன்னுடைய மனதிற்கு தட்டுப்படுகிறதா? எந்த விஷயம் உன்னை விட்டு செல்ல போகிறது, எந்த விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது என்பது உனக்கு புரிகிறதா? இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடுவது உன் நோக்கமாக இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எதையும் தவிர்த்து விடுவது உன் நோக்கமாக இருக்கக்கூடாது. பல உண்மைகளை நீ பெற வேண்டும். பல சந்தோஷங்களை நீ அடைய வேண்டும். உன்னை தேடி வருகின்ற வெற்றிகளுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். உன்னை எந்நாளும் நான் நல்ல மனநிலையோடு தேடி வரும் பொழுது என் பிள்ளை அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொண்டோயானால்
அந்த இடத்தில் நீ மிகப்பெரிய மகிழ்ச்சியை உணர்வதை நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய். உன்னை தொடர்ந்து நான் வரும் பொழுது, உன்னை தேடி உனக்கான நம்பிக்கையை நான் கொடுக்கும் பொழுது, இந்த இடத்தில் இனி எப்பொழுதும் உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி ஒட்டு மொத்தமாக உன்னை நல்ல வழிக்கு அழைத்து வருவதை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். இத்தனை சந்தர்ப்பங்களையும் உனக்கு கொடுக்கின்ற இந்த தாயின் அன்பு இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும். நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை உன் வசமாக்கி தர வேண்டும். வராகி, நினைத்தது போல நினைத்த விஷயங்கள் பல உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிட்டது. நான் எதிர்பார்த்தது போல பல உண்மைகளை நீயும் காண தொடங்கிவிட்டாய். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசித்தது வேறு, இனி நடக்கப் போவது வேறு. ஏன் தெரியுமா? வராகி வருவதற்கு முன்னால் ஒரு விஷயமும், வராகி வந்ததற்கு பின்னால் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயமும் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. வராக ரூபத்தினுடைய அருமை புரிந்தவர்கள், வராகி என்ன விஷயங்களை எல்லாம் நடத்துவாள் என்று உண்மை தெரிந்தவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் யோசிப்பதை எல்லாம் அடைந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் தன் வசமாக மாற்றிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை. இனி உனக்கென்று நான் கொடுப்பது எல்லாமும், உனக்கென்று நான் நடத்துவது எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு பல தடங்கல்கள் வரலாம், பல தடைகள் வரலாம், பல சூழ்ச்சிகள் நடக்கலாம், பல தேவையற்ற விஷயங்களினால் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் உனக்கு இல்லாமல் போகலாம். நீ ஏதோ பிதுங்கியது போல வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதை நடத்தும் நேரம். இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். என்னவென்று உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் காலம் வரும் பொழுது உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு விலகிச் செல்வதை உன்னால் கண்கூடாக காண முடியும். என் குழந்தையே, பொதுவாகவே நல்ல நாட்கள் என்ற ஒன்று வரும்பொழுது நமக்கு பிரச்சனைகளும் அதோடு சேர்ந்து வரும். ஒரு நல்ல நாளில் கூட நம்மால் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே என்பது போன்ற ஒரு எண்ணங்கள் உனக்கு உருவாகும். என் குழந்தையே, எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் உண்டு. நல்ல நாள் வரும்பொழுது நம் சந்தோஷத்தை காண முடியாமல் துடிப்பவர்கள்தான் நமக்கு கஷ்டங்களை உருவாக்கி கொடுப்பார்கள். நம்முடைய சந்தோஷத்தை இவர்களால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கை நாம் நினைப்பதற்குள் முடிந்துவிடும். போகும்போது எதையும் கொண்டு போவது கிடையாது. அதனால் இன்றிருக்கின்ற இந்த நேரம் நமக்கானது என்பதனை எண்ணி அதை சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். போறது எல்லாம் போகட்டும், நடப்பது எல்லாம் நடக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள் இந்த வழியும் நமக்கு மறந்து போகும். யாரை பார்த்து பொறாமைப்படவும் வேண்டாம், யாரையும் தவறாக பேசவும் வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காயங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அதனால் நாம் மற்றவர்களை ஒருபோதும் காயப்படுத்தி வேதனைப்படுத்த வேண்டாம். நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் எப்பொழுதுமே என்னவென்று கவனமாக தெரிந்து கொண்டோமானால் நமக்கு நடக்கின்ற ஒவ்வொன்றும் நமக்கு எல்லா நிலையிலும் எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தையும் நீ நினைத்து கலங்காதே. உன்னை பற்றியும் உன் குணத்தை பற்றியும் எவரிடத்திலும் விளக்க முயற்சி செய்யாதே. உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு அந்த விளக்கம் தேவைப்படாது. உன்னை வெறுப்பவர்கள் ஒருபோதும் உன்னை பற்றி யார் என்ன விமர்சனங்கள் வைத்தாலும் அதை நம்பவும் மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று எடுத்துச் சொல்லும் நேரம். நிச்சயமாக ஒன்றை மட்டும் புரிந்து கொள். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், எப்படி தெரியுமா? தெய்வம் அவர்களுக்கு சொர்க்கத்தையே கொடுத்தாலும் கூட ஒரு எட்டு போய் நாம் நரகத்தை சுற்றி பார்த்துவிட்டு வந்துதான் நாம் திருப்தி அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆசை இந்த மனிதனை ஒருபோதும் விட்டு விடாது. ஆசை இந்த மனிதனை விட்டு ஒருபோதும் நிச்சயமாக சென்று விடாது. எவனொருவனை விட்டு இந்த ஆசை விலகுகிறதோ,
எவனொருவனுக்கு போதும் என்ற மனது வருகின்றதோ அது ஒன்றுதான் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அவர்களை வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது. உனக்கான நேரம், உனக்கான வாழ்க்கை என்று எப்பொழுதும் எதையுமே நாம் சரியாக உணர்ந்திடத்தான் வேண்டும். நமக்காக காத்திருக்கும் அன்பும் நம்மை காக்க வைக்கும் அன்பும் என்றுமே ஒரு உண்மையான அன்பாகத்தான் இருக்கும். இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு விரும்பியதை எல்லாம் சரியாகவே கொடுக்கும் ஒரு அன்பாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லாவற்றையுமே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையுமே நாம் கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்ள நேர்ந்தால் எல்லா நிலைகளிலும் நாம் எதிர்பார்க்கின்ற உண்மைகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாம் ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கை நமக்கு பேரதிர்ஷ்டங்களை என்னவென்று கொடுக்கும். அத்தனைக்குமான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய். அத்தனைக்குமான சந்தோஷத்தை என்றும் என் பிள்ளை மன உறுதியோடு நீ ஏற்றுக்கொள்வாய். இனி உன்னை தேடி நான் வந்துவிட்ட இந்த காலங்களை எல்லாம் என் பிள்ளை நீ இனி ஒருபோதும் விட்டுவிடாதே. உன்னை தேடி நான் வந்திட்ட இந்த நிமிடங்களை ஒருபோதும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. நம்பிக்கையோடு நான் சொல்வது என்னவென்றாலும் அவை அத்தனையுமே உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும். என் குழந்தையே, உன் முன்னால் எதற்காக நான் வருகிறேன், எப்பொழுதும் உன்னை தேடி நம்பிக்கையை கொடுக்கிறேன் என்பதனை நீ இன்னமும் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் வருகின்ற கஷ்டங்களையும் காயங்களையும் உன்னால் தேற்றிவிட முடியாது. எல்லாமும் நடக்கின்ற சூழ்நிலைகளை என்னவென்று உணர்ந்து நீ இதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அத்தனை நிலையையும் நீ கடந்து வர வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபடுத்த வேண்டும். உன்னுடைய சிந்தனைகளை நீ உறுதியாக்க வேண்டும். எந்த காலம் நமக்கு என்ன கொடுக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை பதறாதே. இனி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதுமே மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் முன்னால் நிற்கும் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் ஒவ்வொரு சூழ்நிலையையும் உனக்கென சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென மிகப்பெரிய வெற்றியை உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் அல்லவா? வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கென நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுது என்ன நடந்தாலும் அதை நீ நிச்சயமாக உன் வசமாக்கி மீட்டு கொண்டு வந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு உண்மைகளை எடுத்து தந்தாலும் என் பிள்ளை இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக மன உறுதியோடு நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, வராகியினுடைய அன்பு உனக்கு சரியான விஷயங்களை நடத்துகிறது. அதனால் நீ சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை இந்த வாழ்க்கையை உறுதிப்படுத்தி நல்லபடியாக வாழத் தொடங்கு. நான் எந்த இடத்திலும் உன்னுடைய காயங்களை எல்லாம் விட்டுவிடாமல் உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கும்படி உனக்கான வெற்றியை என்றுமே உன் வசமாக்கி நான் தருகின்ற வேளை இனி அத்தனையிலும் உனக்கு சந்தோஷம் கிடைப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையில் நடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக உணர்த்தி சொல்ல முடியும் என்பதனை மறந்து விடாதே. இனியும் எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையை விட்டு ஒதுங்க நினைக்காதே. உன்னை தேடி வருகின்ற தெய்வத்திற்காவது நீ மதிப்பு கொடுத்து நீ உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருந்தால் அது போதும். உன்னை தேடி வருகின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவரும் உன் மீது உண்மையான அன்பு கொண்டும் உன் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டும் உன்னை தொடர்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக அதற்கான முயற்சிகளையாவது நீ சரியாக எடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அம்மாவின் அன்பிற்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பியதையெல்லாம் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். இனி உன்னை சுற்றி நான் நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையிலும்
இந்த வாழ்க்கை உன்னை பேரதிசயப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள். அது போதும். எல்லாமும் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி சரியாக கொடுக்கும். எல்லாமுமே நீ விரும்பியதை விரும்பியபடி உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கும். இனி என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் என்றும் நீ கலக்கம் கொள்ள உனக்கு தேவையில்லை. உன்னை சுற்றி நடந்து முடிந்தது இனி உன்னை எப்பொழுதும் பேரதிசயப்படுத்தும். உன்னை நிச்சயமாக நல்ல மனநிலைக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். உன்னை சுற்றி சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களை இனி எப்பொழுதுமே நீ கவனமாக பெற்றுக்கொண்டால் அது போதும். உனக்கு நன்மைகள் நடப்பதை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய். உனக்கு நல்லது நடப்பதை என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ நிலையாக உணர்ந்து ஏற்றுக்கொள்வாய். இந்த நாள் உனக்கான நாளாக மாறட்டும். இந்த நாள் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கட்டும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.